शरद पूर्व विद्यार्थियों नमस्ते। गद्य में पहला वंश बोलेराम का जीव, बोलेरामोட உயிர். लेखक परिचय, राइटरोட इंट्रोड्यूस. बोलेराम का जीव हिंदी के हास्य लेखक श्री हरिशंकर परसाई जी की लिखी व्यंग्यात्मक कहानी है. बोलेराम का जीव हिंदी நகைச்சுவை மிக்க ரைட்டர் ஹரிசங்கர் பர்சாய் எழுதின ஒரு கேலி मिगुंदा और कथा இது. 22 अगस्त 1924 को मध्य प्रदेश में इटरासी के निकट जमानी नामक गांव में हुआ था. 22 अगस्त 1924 மத்திய பிரதேஷ்ல இட்டராசி என்ற பெயருடைய கிராமத்தில் பிறந்தார். आपने नागपुर विश्वविद्यालय में हिंदी साहित्य में MA पास किया. इवर नागपुर यूनिवर्सिटी हिंदी लिटरेचर MA पास பண்ணியிருக்கார். आपको साहित्य अकादमी और मध्य प्रदेश सरकार का शिखर सम्मान प्राप्त हुआ. इवருக்கு साहित्य अकादमी अवार्डुம் मध्य प्रदेश गवर्नमेंट உயர்ந்த ஒரு கௌரவமும் அளிச்சிருக்கு. लेख परिचय. இந்த எஸ்ஸேவை பற்றின इंट्रोडक्शन. बहुधा सरकारी अधिकारी घूस लेने के आदि होते हैं. நிறைய गवर्नमेंट ऑफिसर्सலாம் लंचம்லாம் வாங்குறாங்க. आदमी सरकारी कार्यालय तक बराबर चलते चलते मर भी जाता है. மனுஷங்க गवर्नमेंट ऑफिस வரைக்கும் அடிக்கடி நடந்து நடந்து இறந்தும் போயிடுறாங்க. எதுக்காக? பென்ஷனுக்காக. மगर उसका काम कभी नहीं बनता. आना அவங்க வேலை மட்டும் ஆகிறதே இல்லை. इसी भ्रष्टाचार पर இந்த ஊழலை பற்றி व्यंग्य का बाण चलाते हुए परसाई जी ने एक कहानी लिखी है. இதை கேலியா परसाई जी எழுதியிருக்காரு இந்த கதையில. लेख का सारांश. इसेओட सारांश. बोलेराम का मृत्यु. बोलेरामன்றவர் அவரோட டெத் அதை பற்றி. बोलेराम सरकारी नौकर था. बोलेराम ஒரு गवर्नमेंट सर्वेंट. वह सेवा से निवृत्त हुआ. அவர் வேலையிலிருந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிடுறாரு. பென்ஷன் पाने की उम्मीद से பென்ஷன் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் उसने पेंशन की अर्जी भेजी. और पेंशन फॉर्म अनुपुறாரு. 5 साल तक सरकारी कार्यालय जाता रहा. 5 years गवर्नमेंट ऑफिस के போயிட்டு வந்துட்டு இருக்காரு. मगर पेंशन नहीं मिला. आना அவருக்கு पेंशन கிடைக்கல. उसे एक मालूम नहीं था कि அவருக்கு என்ன தெரியாதுன்னா घूस देने से ही काम बनता है. லஞ்சம் கொடுத்தாதான் வேலையாகும்ன்றது அவருக்கு தெரியாது. गरीबी उसे सताने लगी. ஏழ்மை அவரை துன்புறுத்தது. आखिर एक दिन वह मर गया. கடைசியில் ஒரு நாள் அவர் இறந்தே போயிடுறார். जीव गायब हुआ. அந்த உயிர் மறைஞ்சிருது. यमदूत बोलेराम का जीव को लेकर यमदूதுவன் बोलेरामோட உயிரை எடுத்துக்கிட்டு यमलोक की तरफ जाने लगा. यमलोकத்துக்கு போயிட்டு இருக்கான். रास्ते में बोलेराम का जीव यमदूत को धोखा देकर गायब हो गया. வழியில் बोलेरामோட உயிர் யமதூதுவனை ஏமாற்றி மறைஞ்சு போயிடுது. गायब मीन्स மறைவது. वह यमदूत 5 दिन तक बोलेराम के जीव को ढूंढता रहा. அந்த யமதூதுவன் 5 दिन तक 5 நாட்களாக बोलेराम के जीव को बोलेरामோட உயிரை ढूंढता रहा தேடிக்கொண்டிருந்தான். மகர் वह दूत ஆனால் அந்த யமதூதுவன் जीव का पता नहीं लगा सका. உயிரோட அட்ரஸை கண்டுபிடிக்க முடியல. தட் மீன்ஸ் அந்த உயிர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனால் கண்டுபிடிக்க முடியல. यमलोक में हंगामा. यमलोकத்தில் இப்போ சலசலப்பு. यमलोक में चित्रगुप्त ने यह ताड़ लिया कि यमलोकத்தில் चित्रगुप्तर என்ன சொல்லிட்டு இருந்தார்னா बोलेराम का जीव अब तक यमलोक नहीं पहुंचा है. बोलेरामோட உயிர் अब तक
இதுவரைக்கும் யமலோக் நெஹி பவுஞ்சாக யமலோகத்திற்கு வரவில்லை. और वह यमदूत भी नहीं लौटा है அந்த யமதூதுவனும் திரும்பி வரவில்லை. उसने यमराज को एक खबर दे दी அவன் உடனே யமராஜுக்கு இந்த நியூஸை சொன்னான். उसी समय அந்த சமயத்தில் யமதூத் वहाँ पहुंचा யமதூதுவன் அங்கே சென்றான். उसने धर्मराज से அவன் யமதர்மனிடம் बोलेराम के जीव के गायब होने की कथा सुनाई. बोलेराम के जीव बोलेरामोட உயிர் गायब होने की மறைந்து சென்ற கதா சுனாயி கதையை சொன்னான். இசி சமய நாரத்னி வஹா ஆயே இந்த சமயத்தில் நாரத முனிவர் அங்கே வந்தார். உன்ஹோனே சாரி கஹானி தியான் சே சுனி அவர் சாரி கஹானினா எல்லா கதையும் தியான் சே சுனி கவனமாக கேட்டார். फिर बोलाराम का पता लेकर பிறகு போலேராமோட அட்ரஸை விசாரிச்சுட்டு उसके जीव को ढूंढने के लिए पृथ्वी पर आए. போலேராமோட உயிரை தேடி ढूंढनेना தேடி पृथ्वी पर आए பூமிக்கு வந்தார். எர்த் பிருத்வினா பூலோக் மே நாரத் இப்போ பூலோகத்தில் ஏர்த்தில் நாரதர் வராரு. நாரத் போலேராம் கே கர் கயே தோ நாரதர் போலேராமோட வீட்டுக்கு போனார். உன்கோ பத்தா சலாக்கி அப்போதான் அவருக்கு தெரிஞ்சது போலேராம் பென்ஷன் கேலியே போலாராம் பென்ஷனுக்காக 5 साल तक பிரயத்தன கர்த்தா ரஹா 5 years வரைக்கும் முயற்சி செய்து கொண்டிருந்தான். பென்ஷன் நெஹி மிலா பென்ஷன் கிடைக்கவில்லை. और गरीबी के कारण मर गया ஏழ்மையின் காரணத்தால் இறந்தான். போலாராம் की पत्नी से बोलेरामोட वाइफ கிட்ட नारद को साधु समझकर उनसे पेंशन दिलवाने की प्रार्थना की. போலேராமோட ஒய்ஃப் நாரதரை முனிவரன்னு நினச்சி அவர்கிட்ட பென்ஷன் கொடுக்க சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. इस पर नारद सरकारी दफ्तर पहुंचे அதனால் நாரதர் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு சென்றார். पेंशन ऑफिस में नारद सरकारी दफ्तर में चक्कर काटने लगी. நாரதருக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போனோன்னே அங்கே மயக்கமே வந்துடுது. एक चपरासी ने और प्यून नारद से कहा कि नारदर கிட்ட சொல்கிறான் बड़े बाबू को देखो நீ போய் பெரிய ஆஃபீஸரை பாருங்க. उनको खुश करो அவரை சந்தோஷப்படுத்துங்க. काम हो जाएगा வேலை முடிஞ்சிடும். நாரத் बड़े ऑफिसर के कमरे में गए நாரதர் பெரிய ஆஃபீஸரோட ரூமுக்கு சென்றார். बड़े ऑफिसर नारद की வீணா चाहने लगी அந்த பெரிய ஆஃபீஸர் நாரதரோட வீணையை விரும்பினார். इस पर नारद ने அதனால் நாரதர் அப்படி வீணா உன்கோ தன்னுடைய வீணையை அவருக்கு பேண்ட் கர்தி கிஃப்டாக கொடுத்துட்டான். ஆஃபீஸர் நீ அஞ்ஞா தி இப்போ ஆஃபீஸர் ஆர்டர் போடுறாரு. அவர் போலேராம் கே கேஸ் की फाइल போலேராமோட கேஸ் ஃபைலை उनके पास पहुंची எங்கிட்ட கொண்டு போடுங்க அப்படின்னு. ஆஃபீஸர் நீ निश्चय करने के लिए दोबारा नाम पूछा ஆஃபீஸர் நிச்சயம் பண்ணி கூப்பிட்றதுக்காக மறுபடியும் கூப்பிட்றாரு. சரியாக கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கூப்பிட்றாரு. उनको बहरा समझकर नारद जी ने जोर से कहा बोलाराम அவனை காது கேட்காதவன் நினச்சிக்கிட்டு நாரதர் மறுபடியும் சத்தமாக கூப்பிட்றாரு போலாராம் அப்படின்னு. ஜீவ் கா பத்தா லகா அந்த உயிர் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. சஹசா ஃபைல் மீ திடீர்னு ஃபைலிருந்து ஃபைல் மீசே ஆவாஜாயிக்கு இப்போது திடீர்னு ஃபைல்லேருந்து சவுண்டு வருது. கியா பென்ஷன் கா ஆர்டர் ஆகையா என்ன பென்ஷன் ஆர்டர் வந்துருச்சா அப்படின்னு. ஃபைல் கே அந்தர் சிப்பே ஃபைலுக்குள்ளே மறைஞ்சிருந்த போலேராம் கே ஜீவ்னே
போலேராமோட உயிர் नारद की आवाज को नारदरोட சவுண்ட पोस्टमैन की आवाज समझकर ऐसा पूछा போஸ்ட்மேனோட சவுண்டை வந்து அது போல் நினச்சிட்டு போஸ்ட்மேன் சவுண்டு நினச்சிட்டு அது போல் சொல்லுது नारद ने अपना परिचय देकर नारद तन्ने पत्ती इंट्रोड्यूस பண்ணிட்டு बोलाराम के जीव से कहा कि बोलेराम கிட்ட உயிர் கிட்ட சொல்றாரு स्वर्ग में तुम्हारा इंतजार हो रहा है சொர்க்கத்துல உன்னை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு बोलेराम का जीव बोला कि बोलेरामோட உயிர் சொல்லுது मैं पेंशन की अर्जियों में अटका हूँ நான் பென்ஷனில் வந்து சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு பென்ஷன் கிடைக்கணும் மையன் கோச் கொடுக்க நேஹா சக்தா நான் இதை விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிர் மறுபடியும் மறைஞ்சிருது விசேஷத்தா இதில் இருக்க கிரேட்னஸ் என்ன ராஷ்ட்ரிய பக்ஷி நேஷ்னல் பேர்ட் ராஷ்ட்ரிய பசு நேஷ்னல் அனிமல் கி தரக் இது போல நேஷ்னல் பேர்டு நேஷ்னல் அனிமலை போல भ्रष्टाचार ஊழல்ன்றது आज भारत का राष्ट्रीय रोग हो गया है இன்னைக்கு இந்தியாவோட ஒரு நேஷ்னல் டிசீஸாக ஆயிடுச்சு परसाई चाहते हैं कि परसाई என்ன விரும்புகிறாருன்னா பாரத் கூஸ் முக்த் ஹோ ஜாயி இந்தியா வந்து இந்த லஞ்சத்துலேருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறாரு அஃப்சோஸ் கி வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா கஹானிக்கார் கி கலா சஃபல் ஹுயி கஹானிக்காரோட கதையனமும் வெற்றி அடைஞ்சது मगर उनका उद्देश्य सफल नहीं हुआ है ஆனால் அவரோட குறிக்கோள் மட்டும் இன்னும் வெற்றி அடையலை உங்களுக்கு நான் எடுத்தது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் अच्छा धन्यवाद विद्यार्थियों।